தமிழ்ல நீங்க ஒரு பேய் படம் பாக்குறீங்கன்னா அதுல ஒரு மொக்க கதை இருக்கும், 2 3 பாட்டு இருக்கும், காமெடி இருக்கும், மசாலா இருக்கும். இந்த மாதிரி தான் நீங்க பொதுவா பார்த்துருப்பீங்க. ஆனா இப்ப நான் சொல்ல போற படம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் படம் மாதிரி ஃபீல் ஆகுது. பார்க்கும்போது ஒரு ஹாலிவுட்ல பாக்குற பேய் படம் மாதிரியே தான் இருக்கும். எந்த படம் பாத்தீங்கன்னா அந்த படத்தோட பேர் வந்து அவள். சித்தார்த்தும் ஆண்ட்ரியாவும் இந்த படத்துல முக்கியமான ரோல்ல நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட கதைன்னா பாத்தீங்கன்னா சித்தார்த்தும் ஆண்ட்ரியாவும் ஒரு வீட்டுல வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க பக்கத்து வீட்டுக்கு புதுசா ஒருத்தவங்க வந்து ஒரு ஃபேமிலியா குடியேறாங்க. அந்த ஃபேமிலில ஒரு பொண்ணுக்கு வந்து அமானுஷமான விஷயங்கள்லாம் நிறைய நடக்குது. இது இதுக்கப்புறம் இந்த ஃபேமிலி வந்து அதனால என்ன பிரச்சனை ஃபேஸ் பண்றாங்க, இதுக்கப்புறம் அந்த அமானுஷமான விஷயத்துல இருந்து அந்த குடும்பம் எப்படி தப்பிக்கிறது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படத்தோட கதை வந்து கொஞ்சம் நார்மலா இருந்தாலும் இந்த படம் வந்து யூஸ்வலான ஹாரர் படம் மாதிரி இருக்காது. ரொம்பவே டிஃப்ரெண்டான எலிமெண்ட்ஸ்லாம் இந்த படத்தை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. முக்கியமா சொல்லலாம், கிளைமேக்ஸ்ல வந்து யாருமே எதிர்பார்க்க முடியாத ஒரு ட்விஸ்ட்டை வந்து இந்த படத்தோட லாஸ்ட்ல வச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் வந்து மற்ற தமிழ் திரைப்படங்கள் மாதிரி இருக்காது, ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். யூடியூப்லயும் இந்த இந்த படம் இருக்கு, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே என்ஜாய் பண்ணுவீங்க.